ஃப்ரைடே வந்தாலே தேர்ஸ்டே தான் நமக்கு ரொம்ப தலைவலி வேலை நிறையா இருக்கும். ஏன்னா வீடு மாப் போடணும். ஸோ ஃப்ரைடே நம்ம விளக்கேத்துறதுனால எல்லா பெட்ஷீட் அலசுறதுலேருந்து எல்லா வேலையுமே இருக்கும். ஆனால் எனக்கு இடையில இந்த சிவன் ராத்திரி வந்தனால அந்த க்ளீனிங் ப்ராசஸ் எல்லாமே எனக்கு சீக்கிரமாகவே முடிஞ்சிடுச்சு. ஸோ ஃப்ரைடே வந்து எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு அந்த மார்னிங்கு. அதுக்கப்புறமேல் வந்து வெண்பொங்கல் தான் பண்ணேன் பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அதுக்கு வந்து சைடிஷ்க்கு வந்து தேங்காய் சட்னி வந்து இப்போ அதிகமாக பண்ணுறத குறைச்சிட்டு வந்து நான் வந்து நிலக்கடலை சட்னி தான் நான் பண்ணேன். ஸோ இந்த பீனட் வந்து ரொம்ப பசங்களுக்கு ஹெல்தி மார்னிங் கொடுக்குறது. அதுக்கப்புறமேல் வந்து பசங்களுக்கு வந்து பீட்ரூட் ஜூஸ் பண்ணி கொடுத்தேன். 2 நாளாக வந்து பீட்ரூட் கேரட் ஜூஸ் கொடுக்கல. சத்து மாவு பால் வந்து நான் அதில் தான் கலந்து கொடுத்தேன். ஸோ அதனால் 2 நாள் கொடுக்கல. இன்றைக்கி வந்து பீட்ரூட் ஜூஸ் தான் அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறமேல் அவங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வந்து இன்றைக்கி என்ன அப்படின்னா கேரட் அதுக்கப்புறம் கேப்சிகம் எல்லாம் போட்டு ஒரு கேரட் ரைஸ் பண்ணி கொடுத்தேன். எப்போவுமே கேரட் ரைஸில் நான் எக்கு போடுவேன். ஸோ அன்றைக்கி ஃப்ரைடேனால நான் போடலை. அதுக்கப்புறமேல் அந்த ஐர மீன் கருவாடு எல்லாத்தையும் காய வச்சுட்டு செடிக்கெலாம் தண்ணி ஊற்றலான்னு சொல்லிட்டு போனேன். நான் வச்சுருந்த அந்த கொத்தமல்லி புதினா செடி அழகாகவே முளைச்சிருந்தது. நல்லா வரும்னு தெரிஞ்சு தான் நான் ஒரு பெரிய தொட்டியில் கூட போட்டிருப்பேன். அது யதார்த்தமாக போட்டது நல்ல க்ரோத்தாக இருக்கும்னு எனக்கு தெரியல. பார்க்கவே ரொம்ப அழகாக பூவெல்லாம் விட்டுருந்துச்சு அந்த கொத்தமல்லியில். அதுக்கப்புறம் செடிக்கு தண்ணியெல்லாம் விட்டுட்டு பாத்திரம் கழுவிட்டு எனக்கு அந்த கிச்சனை ஃபுல்லாக இன்றைக்கி நான் க்ளீன் பண்ணேன். எனக்கு அந்த எப்படி சொல்கிறது, நம்ம பாத்திரமே கழுவி நம்ம கிச்சன் நீட்டாகவே வச்சுருந்தாலுமே அந்த கிச்சன் ஸ்லாப் எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி அடுப்பெல்லாம் தொடச்சி எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும். எனக்கு வந்து குக்கர் ப்ராப்ளம் வந்து 2-3 நாளாக இருக்குது. அது என்னன்னு தெரில, குக்கர்லேருந்து தண்ணி வெளியில் வந்துகிட்டே இருக்குது. ஸோ ஒரு 3 நாளாகவே நான் அந்த கிச்சன் ஸ்லாப்பை வந்து நான் க்ளீன் பண்ணுற மாதிரியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் விளக்கேற்றிட்டு சாமிலாம் கும்பிட்டாச்சு. ஸோ அந்த மற்ற நாளை விட அந்த ஃப்ரைடே டியூஸ்டே வந்து அந்த வைப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நைட்டு வந்து தூக்கமே வரல. ஒரு 9 மணிக்கு 8:30க்கெலாம் பசங்க தூங்கிட்டாங்க. பட் நான் வந்து உட்காந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு வீடெல்லாம் கூட்டிகிட்டு ஈவினிங் கூட்டின வீடு தான். பட் ஆனால் நான் அகைன் கூட்டும் போது எவ்வளோ குப்பை எங்கேருந்து வரும்னே தெரியாது. இவங்க டியூஷன் போயிட்டு வர்ற வரைக்கும் நல்லா தான் இருக்குது. டியூஷன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஹோம்ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த பென்சிலை வந்து ஷார்ப் பண்ணி போடுறது. அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் பூஜை பண்ணுறேன்னு சொல்லி அந்த பூ அது இதுன்ட்டு என்னென்னமோ கீழே கிடந்துச்சு. ஸோ நைட்டே க்ளீன் பண்ணி வச்சுட்டு படுத்தேன்னா எனக்கு காலையில் கொஞ்சம் எந்திரிக்கும் போது கொஞ்சம் அவசரம் இல்லாமல் அந்த டே வந்து கொஞ்சம் நல்லா போகும். அதுக்கப்புறம் 10 மணிக்கு மேலே நான் எல்லா ஒர்க்கும் பார்த்துப்பேன்.